மாயம்பக்தி நேர்களுக்கு வணக்கம். சனி வக்ர பயிற்சியை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க இருக்கோம். 12 ராசிகளுக்கான பொது பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. அவங்க கிட்ட பல விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். துலாம் ராசிக்காரங்க வக்ர பயிற்சியின் போது துலாம் ராசிக்காரங்க என்ன செய்யணும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவு கவனமா இருக்கணும், என்னென்ன செய்யக்கூடாது, இவங்களுக்கான பரிகாரங்கள் பத்தி சொல்லுங்க சார். பொதுவாகவே துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று அமரப்போகிறார். ஸோ இந்த வக்ர பயிற்சி காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். என்னடா வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கையோட அர்த்தமே புரியாமல் இருக்குமே, இவ்வளோ ஏமாற்றங்களை சந்திக்குமே, இவ்வளோ போராட்டங்களை சந்திச்சுக்கிறோமே, நமக்கு ஒரு விடை கிடைக்காதா, நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்குற துலாம் ராசி என்பவர்களுக்கு நம்முடைய குருவின் பார்வை சனி பகவான் மேலே கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் கிடைக்கிறனால, குருவின் பார்வை சனி பகவானுக்கு 100 நாட்கள் கிடைக்கிறனால நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுடைய எல்லா விதமான சிக்கல்களும் எல்லா விதமான போராட்டங்களுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். அது ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா இருந்தால் கூட சரி. ஏன்னா 6ஆம் இடம் தான் ஒரு சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயமே 6ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய பாவம் தான். ஸோ அப்போ அதில் என்ன பிரச்சனை இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சரியாகக்கூடிய சரியான மருத்துவரை பார்த்து எளிதாக சரி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் உறுதியாக துலாம் ராசிக்கு கொடுப்பார். அதுபோல் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. சரியான இடத்துல இவங்களுடைய படிப்புக்கு தக்கன இவங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக போகுது. ஸோ இதில் வேலையில் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் சார், ரொம்ப இஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கான மதிப்பு கிடைக்கல. எப்போயுமே ஒரு போராட்டத்துடனே வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை, ஒரு பதற்றத்துடனே வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இவ்வளோ தூரம் நான் உண்மையாக இருந்தோம், இவ்வளோ தூரம் நேர்மையாக இருந்தும் கூட எனக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்காங்களே. ஸோ இந்த நிலை மாறுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய துலாம் ராசிக்கு உறுதியாக இவங்களுடைய அங்கீகாரமும் இவங்களுக்கான ஒரு அந்தஸ்தும் இவங்களுக்கான ஒரு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் உறுதியாக கொடுப்பார். சொந்த தொழில் தொடங்கலாமா வேண்டாமா, தொழிலில் வெற்றி பெறுவோமா அப்படின்னு கேள்வியோடு இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சரியான காலகட்டம். சொந்த தொழிலில் ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, சொந்த தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெலாம் நம்முடைய சனி பகவான் கொடுக்க போகிறாங்கிறது உறுதி. இவங்களுடைய முயற்சிகள் இனிமேல் தான் வெற்றி பெற போகுது. ஏன்னா பல முயற்சிகள் துலாம் ராசிக்காரங்க எடுப்பாங்க. ஒரு தடவை ஒரு பிரச்சனை வந்துருச்சு சரின்றுவாங்க, 2ஆவது தடவை பிரச்சனை வந்துச்சு, அதுக்கான ஐயோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே, வேண்டாம் நம்ம வீட்டிலே இருப்போம், ஐயோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே நம்ம காட்டு வேலையே பார்க்காம வந்துடுவோம் அப்படிங்க எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. பரவாயில்ல, இது ஒரு அனுபவம் தான், இந்த அனுபவத்தை நம்ம கற்றுக்குருவோம், நம்ம போராடுவோம், கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வராதா அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் அவங்க போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அவங்க எடுக்கிற ஒவ்வொரு விதமான முயற்சியிலுமே வெற்றி காணக்கூடிய அமைப்பு கிரக ரீதியாக ஏற்பட போது நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுடைய இளைய சகோதரன் சகோதரி இவங்களுடைய உறவில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது, இவங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இவங்க கூட பேச மாட்டேங்காங்க, துலாம் ராசிக்காரங்களை மதிக்க மாட்டேங்காங்க, ஸோ கொஞ்சம் கூட கேரிங் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது நிலை மாறி ஒரு அண்ணன் தம்பி உறவு, அக்கா தம்பி உறவு, ஸோ இது என்னாக போகுதுன்னா அதிகமான ஈர்ப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. ஒன்று துலாம் ராசி என்பவர்களுக்கு திருமணம் வரன் பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம் முடியும், அல்லது அவங்களுடைய இளைய சகோதர சகோதரிக்கு வரன் பார்க்காங்கன்னா அந்த வரன் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வரனாக பிடிச்ச வரன் அமைஞ்சிச்சு, இவனால் எங்கெங்கேயோ தேடணும், எங்களுக்கு இப்போ பிடிச்ச மாதிரி ஒரு வரன் அமைஞ்சுன்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் குருவின் அருளால் கிட்டத்தட்ட எத்தனை நாள் தரப்போகிறான்னா 100 நாட்கள் தரப்போகிறார். நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தவிச்சேன், எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டும் நிம்மதியாக தூங்க முடியல, தூக்கமே வரமாட்டேங்கி, நானும் உருண்டு புரண்டு பார்த்துட்டேன், எனக்கு தூக்கம் வரமாட்டேங்கி அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க இந்த 100 நாட்களில் ரொம்ப சூப்பராக ரிலாக்ஸாக மன நிம்மதியுடன் தூங்கக்கூடிய பாக்கியத்தை வக்ரம் பெற்ற சனி பகவான் குருவின் அருளால் குருவின் பார்வை மூலமாக 100 நாட்கள் கொடுப்பார். துளாராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும்னா எப்படி என்னென்ன செய்யணும்?
துலாம் ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற சனி பகவானுடைய செயல்பாடு கிட்டத்தட்ட குருவின் பார்வை 38 நாட்கள் கிடைக்காதனால ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கட்டாயமாக ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இவங்களுக்கு இந்த ஷோல்டர் பெயின், ஸோ அதுக்கடுத்து முட்டி ஜாயின்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எந்தெந்த ஜாயின்ட்லாம் இவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்குன்னா உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்துடணும். அது ஒன்றும் செய்யாது, தேங்காய் தேய்ச்சி விடும், ஒன்றும் செய்யாது, தைலம் தேய்ச்சி விட மட்டும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஜாயின்ட் பெயின் வருவதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக இருக்குது, கோச்சார கிரக ரீதியாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்களில் நம்முடைய துலாம் ராசி என்பவர்கள் எந்த உணவை எந்த நேரத்தில் சாப்பிடுங்கிறத ஒரு சரியான திட்டமிடுதல் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஹெல்த்தில் பிரச்சனை கிடையாது. இல்லை என்ன பண்ண போகுது பார்த்துக்கலாம், சாப்பிடு, நைட்டு 1 மணி ஆனா 2 மணி ஆனான்னு சொல்லி நினச்சாங்கன்னா உறுதியாக தேவையில்லாத விரை செலவு செஞ்சு மாற்றக்கூடிய தன்மை கிரக ரீதியாக ஏற்படும். வெளிநாடு யோகங்கள் துலாம் ராசிக்கு உண்டு, வெளி மாநில யோகங்களும் உண்டு. ஆனால் அந்த 38 நாட்களில் இவங்க வெளிநாடுக்கோ வெளி மாநிலத்துக்கோ இடம் விட்டு இடம் போகிறோன்னு ஆசைப்பட்றாங்கன்னா இவங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இடம் விட்டு இடம் மாறும்போது பிரச்சனை இல்லாமல் மாறலாம். இல்லைன்னா நான் முயற்சி எடுத்தேன் சார், இடம் விட்டு மாறுறதுக்கெலாம் ட்ரை பண்ணேன், ஆனால் ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையை நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் நம்முடைய துலாம் ராசிக்கு கொடுத்துருவார். இப்போ இவங்களுக்கான பரிகாரம் பற்றி சொல்லுங்கள். துலாம் ராசி என்பர்கள் இந்த வக்ரம் பயிற்சி காலங்களில், சனி பகவான் வக்ரம் பயிற்சி காலங்களில் அவங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க 3ஆம் பாலினத்தவர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய திரு நங்கைகள் மற்றும் திரு நம்பிகள் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இவங்களால் முடிஞ்ச உதவிகள், தானங்கள், உணவோ அல்லது பொருளாதாரம், அதாவது பொருளாதாரமோ கொடுத்து உதவுனாங்கன்னா கட்டாயமாக அவங்களுடைய ஆசீர்வாதம் துலாம் ராசி என்பதுக்கு சூப்பராக இருக்கும். சனி வக்ர பயிற்சி காலங்களில் இந்த 12 ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சியானது வந்து அதோட கெடுதலையோ நல்ல பலன்களையோ அப்படியே 100% கொடுத்துருமா? அப்படி இல்லைன்னா இதோட சதவீதங்கள் எந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள்ல இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொது பலன்களே. ஸோ இந்த பொது பலன் அப்படிங்கும்போது குறைஞ்சது 20-30% இவங்களுக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் கட்டாயமாக உண்டு. அதாவது பசியோடு இருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குங்க, என்ன பண்ணே தெரியல, கிருகிருன்னு வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவோம், சரி ஹோட்டல் கடை இருக்கான்னு சொல்லி தேடுவோம். ஹோட்டல் கடை இல்லை, அப்போ அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் வந்து என்ன பண்ணுவோம், டீ காபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கூல்ட்ரிங்க் அதாவது பழங்கள் சாப்பிட்லாம், எனக்கு ஜூஸ் சாப்பிட்டா தான் எனக்கு எனர்ஜி கிடைக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அது சார்ந்த இடங்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க, இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம், எனர்ஜியாக கொஞ்சம் சாப்பாடுக்கு போய் சாப்பிட்றதுக்கு நம்மளால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுக்கும்ல. ஸோ அந்த எனர்ஜி பவர் தான் இந்த கிரகத்துடைய பயிற்சிகள். அதாவது சனி பயிற்சியாகட்டும், அல்லது குரு பயிற்சியாகட்டும், அல்லது ராகுகேது பயிற்சியாக இருக்கட்டும், அல்லது மாத பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 20-30 தான் லைஃப்பில் ஒரு உறுதி செய்யக்கூடிய வாய்ப்பு. இந்த 20-30 உறுதி செய்யும் பொழுது இந்த 70% சொல்லக்கூடிய விஷயங்கள் எதில் இருக்குன்னா சுய ஜாதகத்தில் இருக்குது. சுய ஜாதக ரீதியாக அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, இதனுடைய அடிப்படையில் வச்சு நம்ம ஒரு கணக்கு போடுவோம். ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன லக்னம் வருது, லக்ன புள்ளி என்ன, இப்போ நடக்கிற தசா என்ன, புத்தி என்ன, தசாநாதன் எத்தனாம் இடத்துல வந்திருக்கார், புத்திநாதன் எத்தனாம் இடத்துல வந்திருக்காருன்னு டோட்டல் கம்யூனிகேஷன், அவங்க கூட எந்த கிரகம் சேர்ந்துருக்கு, பாவ கிரகங்களுடைய பார்வை அதிகமாக இருக்கா, சுப கிரகத்துடைய பார்வை அதிகமாக இருக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணோம்னா அக்யூரேட்டாக அவங்க மனசில் உள்ள எல்லா விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலங்கள் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக என்ன பண்ணலாம், நம்ம கணக்கிட்டு 70% நம்ம சொல்லிடலாம். ப்ளஸ் இது ஒரு 30, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு 100% சரியான தீர்வு கிடைக்குங்கிறதா கிரக ரீதியான உண்மை. ஸோ இது வந்து இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே 30 தான். அப்போ இந்த 30 பார்த்துட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்க மாட்டேங்கி, நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் சரியான பாதை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 30% உங்களுக்கு நடந்த விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சம் இருந்துச்சு என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு துல்லிய பலன் சொல்லிடலாம். சுயஜாதகம் பார்த்தாதான் அடுத்து இருக்கக்கூடிய அவங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக சொல்லுவோம். இது பொது பலன்கள் மட்டும். கட்டாயமாக. நல்லது சார். இது வரைக்கும் வந்து சனி வக்கர பயிற்சி என்னென்ன செய்யும், என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன செய்யக்கூடாது, 12 ராசிக்காரங்க என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி ரொம்ப துல்லியமாக ரொம்ப அழகாகவே எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.